வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் அவல் லட்டு. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இன்றைக்கி நான் அவல் லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். அவல் 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் 1/2 கப்பு, தேங்காய் பூ 1/4 கப்பு, தேவையான அளவு முந்திரி பருப்பு, தேவையான அளவு நெய். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், நல்லா சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அவலை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுக்க போகிறோம். ஓகேவா, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும், இந்த மாதிரி பெரிய பெரிய அவல் கடையில் விற்கிறாங்க, நீங்கள் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா, 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொஞ்சம் லேசாக மொறுமொறுப்பாக நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து வச்சாச்சு. இது வறுக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும், அடுப்பை கொஞ்சமாக வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க. அடுப்பு கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை நல்லா ஆற விட்டு பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ கொட்டியாச்சு, இது நல்லா ஆறட்டும். ஓகேவா, இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கோம், சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி இந்த கப்பு தேங்காய் துருவலை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கு நான் அளவுலாம் காமிக்கிறேன், அந்த அளவு வச்சு நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஓகேவா, இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ நான் தேங்காய் பூ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது கூட நம்ம என்ன செய்யலாம், 1 கப் ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்குவோம். அப்போ வாசமாக இருக்கும். நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்தோமா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா, நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்படி உங்களுக்கு வேணான்னா பிரச்சனை இல்லை. நான் ஒரு கரண்டி நெய் சேர்த்து இந்த தேங்காய் பூவை வறுத்து எடுக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க, நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை வச்சுருவோம். ஓகேவா, இது லேசாக ஆறட்டும். ஓகேவா, நல்லா ஆறிடுச்சு. இது பாருங்கள், கிரான்ச்சியாக இருக்கணும், இப்படி ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, வாங்க அரைக்கலாம். ஓகேவா, அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்படி தான் அரைச்சிருக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். நான் என்ன செய்யப்பேன்னா, முந்திரி பருப்பு வறுத்து எடுக்க போகிறேன். இது கூட நான் 2 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நெய் சூடு ஏற்றோம். இப்போ நெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். முந்திரி பருப்பை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க, கூடையாக கூட போடலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருக்கேன். ஓகேவா, பொன்னிறமாக நல்லா வறுத்துடுங்க. ஓகேவா, இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ நான் வறுத்து வச்ச பொன்னிறமாக நான் நெய் சேர்த்துருக்கேன் வாசத்துக்கு. அப்படி உங்களுக்கு விருப்பம்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது கூட நான் என்ன சேர்ப்பேன்னா, நான் அரைச்சி வச்சேன் இந்த அவளை சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது கூட வெல்லம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வெல்லம்லாம் நம்ம பாவு காய்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது அந்த கட்டி வெல்லம் உள்ளது, அதை நம்ம எடுத்துட்டு தூளாக்கி இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். இது மண்ணெலாம் இருக்காது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ நான் வெல்லம் போட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு ஒன்றும் இனிப்பு வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லை இனிப்பு குறைவாக வேணுமா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லை டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பொரிச்சு வச்ச இந்த முந்திரி பருப்பை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நெய்யோடு நான் சேர்க்குறேன், நல்லா வாசமாக இருக்கும்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கணக்காக நம்ம பிடிக்க முடியும் லட்டை. ஓகேவா, இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க லேசாக கொஞ்சோண்டு நெய் தடவிக்குங்க. கையில் தடவிட்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அது தகுந்தாப்பில் நீங்கள் பிடிச்சிக்கங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு நல்லா இறுக்கி பிடிங்க. அப்போ தான் கணக்காக வரும். நீங்கள் அப்படி உங்களுக்கு சரியாக வரலன்னு சொன்னாக்கா ஒரு கேண்டி நெய் போட்டு அது சூடாக்கி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா கணக்காக வரும். சரிங்களா? ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா, இன்னொரு டிப் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அது தகுந்தாப்பில் சேர்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு வந்து ட்ராயாக இருந்துச்சின்னு சொன்னாக்கா ஒரு கேண்டி நெய் சேர்த்துக்குங்க. ஓகேவா, பாருங்கள் நல்லா இருக்க வேண்டிதான். பாருங்கள் இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வந்து மொத்தம் 9 பீஸ் வந்திருக்கு. செஞ்சு முடித்தாச்சு. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது வந்து அவளை செஞ்ச லட்டு, புதுமையான ஒரு லட்டு. நீ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினை எனக்கு சொல்லுங்கள். சுவையான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.